அந்தமாதிரி டெய்லி பல்வாஸ்க்கும் வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டே இருப்போம். என் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது என்ன காரியம் தெரியுமாங்க? நம்முடைய வாயில் எப்போவுமே சிரிச்சுட்டே இருக்கணும். என் வாழ்க்கையில் நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சந்தோஷமான ஒரு வார்த்தையாக இருக்கணும். இப்படி என் வாழ்க்கையில் இருந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஆனால் இந்த மாதிரி காரியம்லாம் என் வாழ்க்கையில் நடக்காது. நான் கொஞ்சம் சிரித்தாலே பிரச்சனை எங்கேருந்து தான் வருதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பிரச்சனை உடனே வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு வசனம் அழகாக சொல்லப்படுது. யோபு 8:21 இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார். ஆமாங்க, நம்ம இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையாகவே இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு என்ன தெரியுமாங்க? உங்களுடைய வாயை ஆண்டவர் சந்தோஷத்தால் நிரப்ப போகிறாரு. எப்போவுமே உங்கள் வாழ்க்கை சிரிச்சுட்டே தான் இருக்கும். ஒருவேளை இந்த காரியம் நீங்கள் நினைக்கலாம் இது முடியாது, நடக்கவே நடக்காது. ஆனால் தேவனால் கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால் அவரை நம்புங்க. அவர் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவார். நீங்கள் ஆசிரியப்படுவது தேவங்களை ஆசிரியப்படாதாமே.